நண்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி அந்தாதி என்ற பாடலில் பாடல் 26வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். முந்தைய பாடலிலே நின்று ஏற்றுவனே அப்படின்னு முடிக்கிறாரு. அந்த ஏற்றுவனேங்கிற அடியை முதல்ல வச்சு இந்த பாடலை ஆரம்பிக்கிறாரு. இந்த பாடலை நம்ம தினசரி பாராயணம் செய்து வந்தால் நம்மளுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும். பாடலை பார்க்கலாம். ஏத்தும் அடியவர் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் மாறும் நின் தாழ் இணைக்கு என்னாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகை உடைத்தேன். இந்த பாடலுடைய பொருள் என்னன்னா, மனம் கமலும் கடம்ப மலர்களை அணியும் கூந்தலை உடைய தேவியே, ஈரேல் உலகங்களையும் படைத்தும் காத்தும் அழித்தும் ஆகிய முத்தொழில்களையும் செய்பவர்களான மும்மூர்த்திகளும் உன்னை துதிக்கும் அடியவர்களாக உள்ளனர். மும்மூர்த்திகளுமே அன்னை ஆதிசக்தியை துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இப்படி இருக்க மனம் பொருந்திய உன்னுடைய திருவடிகள் இரண்டுக்கும் எல்கையிலும் ஈடாகாத எளியவனாகிய எந்த வகையிலும் நான் ஈடாகாத எனக்கு இந்த எளியவனுக்கு என் நாவில் வெளிவந்த பொருளற்ற சொற்களையும் கூட உன்னை துதிப்பதாக மாற்றி அதை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் புரிந்த என் அன்னையே, உனக்கு 1000 கோடி நமஸ்காரம் என்று பாடுகிறார். நன்றி, வணக்கம்.